வணக்கம். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் கடைசியா கை குடுத்தது, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறதுக்கு காரணமா இருந்தது. அதுக்கு முன்னாடி 2 செஷன் வந்து தொடர்ந்து ஃபால் ஆயிருந்தது. லாஸ்ட் வீக்ல 4 ட்ரேடிங் செஷன் தான் நடந்தது. ப்ரீவியஸ் வீக் வெள்ளிக்கிழமைலருந்து இப்ப முடிஞ்ச வெள்ளிக்கிழமை வரைக்கும் மொத்தம் 5 செஷன். நிஃப்டி இந்த 5 செஷன்ல பார்த்தீங்கன்னா, 450 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ்மெண்ட் இருந்தது. 25,940லேருந்து 25,473க்குள்ள தான் இந்த மூவ்மெண்ட் இருந்தது. வெள்ளிக்கிழமை டே சார்ட் கேண்டல பொறுத்தவரைக்கும் ஒரு டோஜி டைப் அப்பர் வீக் ரொம்ப லாங்கா ஃபார்ம் ஆயிருக்கு. பட் க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது ஒரு நியூட்ரலா நமக்கு டெக்னிக்கலா தெரிஞ்சாலும், ஓவரால் சென்டிமென்ட் நெகட்டிவா தான் இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து செல்லரா தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICICI பேங்க்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட். இது திங்கட்கிழமை ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட் நிஃப்டியோட டைரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். 2வது குளோபல் மார்க்கெட்ல நடந்த பெரிய பிரச்சனை. ட்ரம்ப் நேட்டோ அலைஸ்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு 10% வந்து டாரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிப்ரவரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 20 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 10% 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு யூரோப் யூனியன் கண்ட்ரீஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. முக்கியமா அடுத்த 24 மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். யூரோப் யூனியனோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. இதிலிருந்து இந்த எதிர்ப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த டாரிஃப் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இது எதிர்வினை ஆற்றப் போறாங்களா? அப்படின்றதுக்கான ஒரு ரிப்ளை நமக்கு கிடைக்கும். இத பேஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட் திங்கட்கிழமையும் வரப்போற வாரமும் அமையும். இப்ப டொமஸ்டிக் பக்கம் வரும்பொழுது, எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல்லரா ரிட்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஐடி கம்பெனிஸ் இந்த குவார்ட்டர்லயும் கைவிட்டுரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில டிசிஎஸ் ஏற்கனவே எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆனா இன்ஃபோசிஸோட கைடன்ஸ் தான் இந்த வாரம் வந்து நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளா க்ளோஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது. டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் மோர் தென் 5% க்ளோஸ் ஆகியிருந்தது. OFSஸும் 5% பாசிட்டிவா முடிஞ்சது. ஸோ வரப்போற வாரம் ரிலையன்ஸ், ICICI, HDFC இதோட ரிசல்ட் இம்பாக்ட் மண்டேல இருக்கும். இதை தாண்டி வரப்போற அடுத்தடுத்த செஷன்ல இருக்கிற குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இம்பாக்ட் அந்தந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட், பிரைஸ் சேஞ்சஸ்ல இம்பாக்ட கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு தேவையான மொத்தம் 5 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி, நான் ஃபவுண்டர். நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் நீங்க லைக் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனவரி 23 மதுரையிலையும், ஜனவரி 24 திருச்சியிலையும் ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து 4,346 கோடி ரூபா அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது முதல் விஷயம். செல்லரா தான் சென்டிமெண்ட் இன்னும் ரீட்டைன் ஆயிருக்கு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 வாரம் தான் இன்னும் டைம் இருக்கு நமக்கு பட்ஜெட்டுக்கு. 2 வாரம் கூட குறைவா தான் இருக்கு. ட்ரேடிங் செஷனை வச்சு பார்க்கும்போது. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு என்எஸ்சியோட சர்க்குலர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நான் டெலகிராம் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மல் மார்க்கெட் 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட், 9:15 to 3:30 வரைக்கும் நார்மல் ரெகுலர் ட்ரேடிங் செஷன் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அடுத்தது இந்த ட்ரம்போட டாரிஃப் பிரச்சனை தான் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. 10% ஆல்ரெடி, அதுக்கப்புறம் இப்போ 25% ஜூன்லேருந்து. ஸோ இந்த நேட்டோ அலைஸ்க்கான இந்த இம்பேக்ட் யூரோப் யூனியனை காமனாகவே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக உலக நாடுகள் எல்லாமே வந்து கை கொடுத்துருக்கிறது. அவங்க மீட்டிங், யூரோப் யூனியனோட மீட்டிங், இதெல்லாமே அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு அமெரிக்கா என்ன ரிப்ளை பண்ண போகுது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இருக்குது. ரிசல்ட் வந்து நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, விப்ரோவோட அமெரிக்கா ADR வந்து 8% இறங்கியிருக்கு. ஸோ அப்போது விப்ரோவோட ரிசல்ட்டு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். ரிலையன்ஸு GDRல வந்து பார்த்திங்கன்னா 2% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதோட தாக்கம் வந்து ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இந்த ரிசல்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்குன்றதை பார்க்க முடியுது. ICICIயோட ரிசல்ட் ஒரு ஆவரேஜ். ஆனால் பாசிட்டிவ் என்னென்னா, MDN CEOவோட டேர்ம் அடுத்த 2 வருஷத்துக்கு, அதாவது 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். HDFC பேங்க்கினுடைய ரிசல்ட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம மண்டே மார்க்கெட்டில் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கான சான்சஸ் இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. புரோக்கரேஜ் என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். 18,645 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸு. இதில் வந்து ஆயில் டு கெமிக்கல், எனர்ஜி செக்டார் அவங்களோட இண்டஸ்ட்ரியில் வீக்னஸ் இருக்குது. ரீட்டெயிலில் வந்து ஸ்டேபிலிட்டி இருக்குது. ஜியோ வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்குது.
இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா 18,645 கோடி ரூபா ரிலையன்ஸோட ப்ராஃபிட். HDFC பேங்க்கும் 18,653 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 11% HDFC பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாராக்கடன் ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஆனால் அமௌண்ட் வைஸ் வாராக்கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. ICICI பேங்க் 12,538 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த வருஷத்தோட 2% இறங்கியிருக்கு. இதில் நம்ம டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் 6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா மார்ஜின் ரொம்ப 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது டெக் மஹேந்திராவுக்கு ஒரு பாசிட்டிவ். விப்ரோவோட ரிசல்ட்டில் ப்ராஃபிட் 4% இறங்கியிருக்கு. எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கொடுத்துருக்குறாங்க. 1180 கோடி ரூபா அளவுக்கு இண்டிகோ இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனதில் அவங்களுக்கான ஒரு லாஸ் வந்து டிசம்பர் டிஸ்ரப்ஷன்லேருந்து டிஜிசியோட ஃபைனல் ஆர்டரில் இருந்து பார்க்க முடியுது. ஸோ இண்டிகோவுக்கு இது ஒரு செட்பேக்காக பார்க்கலாம். யூனியன் பேங்க்கினுடைய ரிசல்ட்டு ரொம்ப ஸ்டேபிளாக கொடுத்துருக்குறாங்க. வாராக்கடன் கண்ட்ரோலில் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிஎல் பேங்க் ஸ்லிப்பேஜஸ், கிரெடிட் கார்டோட ஸ்லிப்பேஜஸ் கண்டினியூ ஆகிறது ஒரு நெகட்டிவ். அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 214 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் அசட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எஸ் பேங்கினுடைய ப்ராஃபிட் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. வாரா கடன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிபிஐ பேங்கினுடைய ரிசல்ட்டும் ஒரு மிக்சட் ட்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்பி பேங்கினுடைய ரிசல்ட் பார்க்கலாம். இதில் மாருதி குஜராத்தில் 35,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் நியூ பிளான்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மண்டே மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். இது ஒரு ஸ்லைட் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்என்டி ஃபினான்ஸ் 738 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எல்என்டி ஃபினான்ஸ் மண்டே மார்க்கெட்டில் கவனிக்கலாம். அதே போல் பிஎஸ்யூவில் வந்து யூகோ பேங்க், பிஎஸ்பி, சவுத் இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க் இந்த 4 பேங்க்ஸோட ரிசல்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதோட இம்பாக்ட் மண்டேல பார்க்கலாம். 1064 கோடி ரூபா ப்ராஃபிட் ஜேபி கெமிக்கல் ஃபார்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியர்லி 198 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட்டாக பார்க்கலாம். இதை தாண்டி பஜாஜ் ஹெல்த் கேர், ஷோபா ரியல்டி ஸ்டாக்ஸு 28% ப்ராஃபிட் இறங்கியிருக்கு. ஆனால் 34% பஜாஜ் ஹெல்த் கேரோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜிண்டால்ஸா ரெவென்யூ ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது வரப்போகிற வாரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் ஜனவரி 20, அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வரப்போகிற வாரம் வாங்கினாலும் நமக்கு எலிஜிபிள் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ₹1 கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி 20 ரெக்கார்ட் டேட். என்எல்சி இந்தியா ₹3.60, ஏஞ்சல் ஒன் ₹23 ஒரு ஷேருக்கு. ஐசிஐசிஐ புடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனி ₹14.85, 21 ஜனவரி ரெக்கார்ட் டேட். டிபி கார்ப் ₹2 ஒரு ஷேர் கொடுத்துருக்குறாங்க. ஹேவல்ஸ் வந்து 23 ஜனவரி டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்ன வெள்ளிக்கிழமையோட இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல், சிப்லா, பிஎல் நிஃப்டியில் டாப் லூசராக இருந்தது. பாலிகேப்போட ரிசல்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்தது. ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதில் 2 செக்டார் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஆட்டோ செக்டார் தொடர்ந்து 7வது நாளாக இறங்கியிருக்கு. ஃபார்மா 6வது நாளாக கண்டினியூஸாக ஃபால் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. கூட்டலி ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபெட்ரல் பேங்க்கினுடைய ரிசல்ட்டு வெள்ளிக்கிழமை 10% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போது மண்டேல ரிசல்ட்டை தவிர்த்து அதர் கம்பெனிஸ் மிட் அண்ட் ஸ்மால் சைஸில் பார்க்கும்போது சிஜி பவர் 900 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ரோசரி பயோடெக்கோட கூட்டலி ரிசல்ட் 3.2% ப்ராஃபிட் ரேஸ் ஆகிருக்கு. டாடா ட்ரஸ்ட்டோட மீட்டிங் கேன்சல் ஆகிருக்கு. இது டாடா குரூப் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு செட்பேக்காக பார்க்கலாம். வரப்போகிற இந்த 5 ட்ரேடிங் செஷனில் என்னென்ன F&O ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட் இருக்குது. 19 அன்னைக்கு பிஹெச்எல், ஹேவல்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், ஓபராய் ரியல்டி, பிஎன்பி, எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி, ஐஆர்எஃப்சி. நான் இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி என்னோட டெலகிராம் குரூப் சென்னை ட்ரேடிங் அகாடமி ஜாயின் பண்ணிக்கங்க. நெட்வெப் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்டும் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவோட ரிசல்ட்டும் வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் 141% ரெவன்யூ நெட்வெப்பில் ரைஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா 14% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 2 ஸ்டாக்கும் நம்ம மண்டே வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 மதுரையிலையும் ஜனவரி 24 திருச்சியிலையும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.